17ஆம் நூற்றாண்டில் உத்தராஞ்சல் இருவேறு பகுதிகளாக பிரிந்திருந்தது. குமாவுன் பகுதியை கத்யூரிகள் ஆட்சி செய்து வந்தனர். அதேபோல் கர்வால் பகுதியை சந்த் மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களின் இடையே தனக்கென ஓர் ஆளுமை கொண்ட படையை வலுவேற்றிய தைரியமான ஓர் வீராங்கனையின் கதை. இரு பகுதி வீரர்களும் பகை உணர்வோடு போரிட்டு வந்தனர். உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ள குரடல்லாவில் பூப் சிங் என்னும் இராணுவ தளபதிக்கு திலோத்தம்மா தேவி என்னும் ஓர் பெண் பிறந்தாள். கத்யூரிகள் கர்வாலி மாகாணத்தை தாக்கிய போது 15 வயதான திலோத்தம்மா தனது தந்தை, இரட்டை சகோதரர்கள் மற்றும் தனது வருங்கால கணவரை போரில் இழந்தார். கௌதிக் நிகழ் இருக்கும் வேளையில் திலு திருவிழாவில் கலந்து கொள்ள ஆர்வமாக இருந்தாள். அவளது ஆர்வத்தைக் கண்டு தன் கணவனையும் மகன்களையும் இழந்து தவிக்கும் திலோத்தம்மாவின் தாய், நீ உன் சகோதரர்களை இழக்கவில்லையா? உன் தந்தையின் மரணத்திற்கு யார் பழிவாங்குவது? நீ எங்காவது போக வேண்டும் என்று விரும்பினால் அது போர்க்களமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு உனது கௌதிக்கை கொண்டாடு என்று திலோத்தம்மா தனது தாயின் வார்த்தை கேட்டு இன்னும் உறுதியானாள். திலோத்தம்மா தனது தந்தையின் இராணுவத்தை கையேற்றுக் கொண்டாள். தனது தாய்மாமா ராமு பண்டாரி மற்றும் பலரின் உதவியுடன் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு குரில்லா போர் நுட்பங்களை கற்றுக் கொடுத்தும் கற்றுக்கொண்டாள். திலோத்தம்மா தனது படையை அணிவகுத்த பிறகு குமாவோனின் கத்யூரிகளை வீழ்த்தி தனது முதல் வெற்றியை பறைசாற்றினார். அதன் பிறகு அவள் தனது படையை சால்ட் மகாதேவ் நோக்கி அணிவகுத்து எதிரிகளிடமிருந்து விடுவித்தாள். தனது தந்தை கொல்லப்பட்ட சாரை கேட்டு கத்யூரி இராணுவத்தின் தளபதியை தோற்கடித்து தனது தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்கினாள். எதிரிகளுடன் போரிட்டு தனது படையின் பலத்தை அவள் 7 ஆண்டுகளில் 13 கோட்டைகளை கர்வால் பகுதியில் கட்யூரா மன்னனின் கொடுங்கோல் ஆட்சிக்கும் முடிவு கொண்டு வந்தாள். சிறந்த குதிரை மீது இவர்ந்து செல்லும் பெண், போர் வீரர், சிறந்த வாள் வீரர். மே 15, 1683 அன்று நாயர் ஆற்றில் ஆயுதமற்றவளாக குளிக்கச் சென்ற வேளையில் கத்யூரி படை வீரரால் படுகொலை செய்யப்பட்டாள். கடைசி மூச்சு வரை எதிரிகளை எதிர்கொண்ட ஓர் போர் வீரர் தான் இன்றும் மக்களால் பேசப்படுகின்ற திலு ரவுடேலி ஆவாள்.